வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதன் காரணமாக தான் பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அவங்களோட உணவு முறையில் உணவுக்கு அப்புறம் வெற்றிலை மெல்வதை பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ கனமான விருந்துக்கு அப்புறம் வெற்றிலையை சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும், உடல் நலத்தையுமே பாதுகாக்கும். இப்போ வெற்றிலை நம்ம இந்த மாதிரி விருந்துகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய என்சைம்கள், அதாவது நொதிகள், ஊட்டச்சத்துக்கெல்லாம் நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சுவாச புத்துணர்ச்சி கொடுக்குங்க. வெற்றிலையை நம்ம உணவுக்கு அப்புறம் சாப்பிடுவது சுவாசத்தில் புத்துணர்ச்சியை அளிக்கும். மேலும் வாய் துர்நாற்றத்தை தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். இது சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை இந்த வெற்றிலை கொண்டு இருக்கிறதால ஸோ நம்ம மெல்லும் போதே நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், கழிவுகள், கிருமிகள் இது எல்லாத்தையுமே வெற்றிலை அழிச்சிடும். ஏன்னா அதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை எதிர்க்கக்கூடிய என்சைம்கள், நொதிகள் அதில் இருக்கு. இதனால வாய் துர்நாற்றம், ஈறு தொற்று மற்றும் பல்களில் சிதைவு ஏற்படுவது, பற் சொத்தை ஏற்படுவது, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகிறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் வெற்றிலை சாப்பிடும்போது நம்மளால தடுக்க முடியும். வாய் புத்துணர்ச்சியோட சுத்தமாக நம்ம வாயை வச்சிருக்கணும் அப்படின்னாலுமே அந்த மவுத் ஃப்ரெஷ்னராக வெற்றிலை நமக்கு உதவிகரமாக இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உணவுக்கு அப்புறம் நீங்கள் வெற்றிலை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும். வெற்றிலை நம்ம உணவுக்கு அப்புறம் சாப்பிடும்போது அது உமிழ்நீரினுடைய சுரப்பை மேம்படுத்தும். தரமான உமிழ்நீரை நமக்கு சுரக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உணவு நொதிகளை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செரிமானங்களை இது எளிதாக்கும். செரிமான மண்டலத்தினுடைய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வெற்றிலை உதவிகரமாக இருக்கும். வெற்றிலையில் வீக்கம், அமிலம் மற்றும் அஜீரணத்தை தடுக்கக்கூடிய கார்மினேட்டிவ் பண்புகள் இருக்குங்க. இதை நம்ம மென்று சாப்பிடுவது, அதனுடைய அந்த சாரை விழுங்குவது செரிமானத்தை சீர்படுத்தி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்தும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை சிக்கல் இல்லாமல் செரிக்க வைக்கும். செரிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நம்மளுடைய உடல் எங்கும் கொடுக்கும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும். அதாவது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் என எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்துறதுக்கான அந்த நொதிகளை கொடுக்கறதுக்கு வெற்றிலை சாறு நமக்கு உதவிகரமாக இருக்கும். உணவுக்கு அப்புறம் வெற்றிலை நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வெற்றிலையில வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்கு. வெற்றிலையினால வளர்ச்சிதை மாற்றம் சிறந்த கலோரி பயன்பாட்டிற்கு உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்க. மேலும் வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருந்துச்சுன்னா எடை மேலாண்மையை நீங்க நிர்வகிக்க முடியும். அதிக உடல் பருமன்லாம் இல்லாம கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை வெற்றிலை உங்களுக்கு வழங்கும். மேலும் உணவுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அந்த எனர்ஜி, ஆற்றலுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு வெற்றிலை ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக கனமான விருந்துக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி தேவையில்லாமல் சேரக்கூடிய கொழுப்புகள், கலோரிகளை குறைத்து அதை உங்களுடைய உடல்ல இருந்து நீங்க எரித்து கொண்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை தொடர்ந்து பராமரிக்கணும் அப்படின்னா உணவுகளில் அந்த கனமான விருந்துகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உயர்தர சைவ உணவுகள், உயர்தர அசைவ உணவுகள், ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ், உயர்தர புரத உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வெயிட் அதிகமாக நீங்க கவலைப்பட வேணாம். வெற்றிலை போட்டீங்கன்னா அது தேவையில்லாத கொழுப்புகள், கழிவுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை கச்சிதமாக நீங்க பெறுவீங்க. உணவுக்கு அப்புறம் நீங்கள் வெற்றிலை மெல்லுவது நெஞ்செரிச்சல், அசிடிட்டியை உங்களுக்கு குறைக்குங்க. இப்போ வெற்றிலை காரத்தன்மை கொண்டது. இது வயிற்று அமிலத்தை நடுநிலை ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நியூட்ரல் ஆக்கிடும். அமில ரீஃப்ளெக்ஸ், அதாவது ஆசிட் ரீஃப்ளெக்ட் ஆகிறது, அது ரீஃப்ளெக்ஷன்ஸ் ஆகிறது, நெஞ்செரிச்சல் போன்றவற்றெல்லாம் வெற்றிலை நமக்கு தடுத்துரும். இப்போ இதனால தான் வயதானவர்களுக்கெல்லாம் அந்த நெஞ்செரிச்சல் இல்லாமல் முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்ததுக்கான வெற்றிலை தான். அவங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு வெற்றிலை போட்டாங்கன்னா அந்த அமிலமும் காரமும் சேர்ந்து நடுநிலை ஆக்கிறதால உங்களுக்கு எந்த நெஞ்செரிச்சல், அசிடிட்டி பிரச்சனையுமே இருக்காது. வெற்றிலையினுடைய பண்புகள் வயிற்றினுடைய அந்த புரணி அப்படின்னா அந்த லேயர், அதோடைய லேயரில் சளி உள்ளடக்கத்தை அதிகரிக்கும். இரைப்பை அமிலத்தினுடைய அளவை தடுக்கும். அப்போ வெற்றிலையை நம்ம மென்று சாப்பிடுவது வயிற்று தசைகளை தளர்த்தி வாயு உருவாகதை குறைக்கிறதன் மூலமாக வயிற்றுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் அஜீரணத்தை வெற்றிலை நீக்குங்க. இப்போ வெற்றிலை இருக்கக்கூடிய யூஜனால் மற்றும் கார்வாக்ரோல் போன்ற சேர்மங்கள் வயிற்று தசைகளை தளர்த்துது, வாயு உருவாவதை தடுக்குது, சீரான செரிமானத்தை ஆதரிக்க செய்யுது. வயிற்றில் வாயு உருவாக தடுக்கிறதுக்கெல்லாம் வெற்றிலை நம்ம சாப்பிடலாம். உணவுக்கு அப்புறம் நம்ம வெற்றிலையை தொடர்ந்து எடுத்துக்கிறோம்
அப்படின்னா அந்த மென்று சாப்பிடும் போதே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம வந்து நிர்வகிச்சிக்க முடியும். உணவுக்கு அப்புறம் வெற்றிலைகளை மெல்லுவது சர்க்கரையினுடைய அளவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெற்றிலைகளில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் இன்சுலின் செயல்பாட்டை நமக்கு மேம்படுத்துங்க. இது வந்து கார்போஹைட்ரேட்டுகளினுடைய முறிவை வந்து தாமதப்படுத்தும். இதனால ரத்த சர்க்கரை அதிகரிக்கிறது தடுக்கப்படும். ஏன்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ நீரிழிவு நோயாளிகள் வந்து கனமான விருந்துக்கு அப்புறம் வெற்றிலை மென்று சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கார்போஹைட்ரேட் வந்து கிடைக்காததால் அவங்களுடைய பிளட்டில் சுகரோட அளவு அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அவங்களால. ஸோ வெற்றிலை வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை அடைந்து விடலாம். உணவுக்கு அப்புறம் நம்ம வெற்றிலை வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடலாம். ஏன்னா வெற்றிலை வந்து நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்குங்க. வெற்றிலையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ், அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய வெளியீட்டை தூண்டும். அந்த ஹார்மோன்கள் வந்து செக்ரிகேட் ஆகிறதுக்கு, சுரக்கிறதுக்கு வெற்றிலை ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மனநிலையை மேம்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்போ உணவுக்கு அப்புறம் நம்ம வெற்றிலை வந்து மென்று சாப்பிடுவது நரம்பு மண்டலத்தில் வந்து அமைதியான விளைவை உண்டு பண்ணும். இது குளிர்ச்சி விளைவை வந்து கொண்டிருக்கிறதால தலைவலியை வந்து போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்மளுடைய அந்த உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த டிப்ரெஷனை வந்து நமக்கு கியூர் பண்ணிடும். நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும் போது நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். மன அழுத்தம்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. அப்போ உணவுக்கு அப்புறம் மன அழுத்தத்தெல்லாம் நீக்கிக்கிறதுக்கு வெற்றிலை நம்ம எடுத்துக்கலாம். உணவுக்கு அப்புறம் வெற்றிலைகளை மெல்லுவது குடல் ஆரோக்கியத்தை எப்போதுமே பராமரிக்குங்க. இப்போ செரிமான மண்டலம் வந்து சீராக இருந்தால் தான் உணவின் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தை குடல் வந்து உறிஞ்சிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ வெற்றிலை வந்து என்ன பண்ணணும்னா லேசான மலமிளக்கியாக செயல்படுது. இது செரிமான நொதிகளை வந்து தூண்டுவதன் மூலமாக குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்களை வந்து ஆதரிக்கணும், நல்ல பாக்டீரியாக்களை வந்து குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் அப்படின்றதால அதை ஆதரிக்கணும் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம். அதுக்காக நம்ம வெற்றிலை எடுத்துக்கொள்ளலாம். அது நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு வந்து கிடைக்கும். வெற்றிலை வந்து பக்க விளைவுகளை உண்டு பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெற்றிலைகளை வந்து மென்று சாப்பிடுவது நன்மை என்றாலும் மிதமான அளவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா வெற்றிலையில் வந்து மருத்துவ குணங்கள் குறித்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை, சுண்ணாம்பு மற்றும் பாக்குடன் சேர்த்து உட்கொண்டீங்கன்னா நிறைய பக்க விளைவுகள் வந்து உங்களுக்கு உண்டாகும். அதாவது நீங்கள் வெற்றிலையை அப்படியே தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது கூட சுண்ணாம்பு, அது கூட வேறு ஏதாவது புகையிலை சேர்க்கறது, பாக்கு சேர்க்கறது எல்லாமே சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ புகையிலை மற்றும் பாக்கு நீங்கள் சேர்க்கும்போது அதனுடைய அளவு அதிகரிக்கிறதால அது பல் சிதைவு, ஈறு நோய் மற்றும் வாயு புற்றுநோய், மவுத் கேன்சர் இந்த மாதிரி அபாயத்தெல்லாம் உண்டு பண்ணலாம். சிலருக்கு வந்து வெற்றிலை ஆரோக்கியமாக இருக்கலாம். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜியை உண்டு பண்ணலாம். அரிப்புகள், தடிப்புகள் மற்றும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, தோல் சார்ந்த ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி எல்லாம் ஏற்படலாம். இதனால் வெற்றிலை வந்து மிதமான அளவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு சில பேர் வெற்றிலை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலுமே அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் வெற்றிலையை சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லது. இப்போ வெற்றிலையை சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு கனமான விருது சாப்பிட்றீங்கன்னா அந்த மதிய உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெற்றிலை சாப்பிடுவது ஆரோக்கியமானது போன்று. இரவில் படுப்பதற்கு முன்னாடி வெற்றிலை நீங்கள் சாப்பிடலாம். இது ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சப்பட்டு ரத்த சர்க்கரையினுடைய கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ தினசரி ஒரு வெற்றிலை நீங்கள் தொடர்ந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சேர்த்து வருவது பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு வந்து அதிகரிக்க செய்யும். உணவுகளுக்கு அப்புறம் வெற்றிலைகளை மென்று சாப்பிடுங்க. ஏதாவது பக்க விளைவுகள் வராமல் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம். எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தலைன்னா தொடர்ந்து தினசரி வெற்றிலை நீங்கள் சேர்த்துட்டு இருக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து வெற்றிலை எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.